அரசியல் எதுக்கு தெரியுமா சார்? கோயில் சம்பந்தப்பட்டதுக்கு மட்டும் தான் பேசிருக்கேன் ஒழிய இதே இருங்க நீங்க சொன்னதால கருணாநிதி ஃபேமிலியில எப்படி எப்படி சொத்தை சம்பாதிச்சாங்க நான் சொல்றேன்னா, கிட்டத்தட்ட ஒரே குடும்பத்துல 34,000 கோடி. மிஸ்டர் கருணாநிதியோட ரிலேட்டிவ்ல நீங்க வாயை புடுங்குறீங்களா? நானே ரெடியா இருக்கேன் உங்களுக்கு சொல்றது. இல்ல எனக்கே வாயில நீங்க புடுங்க முடியாது சார். டெலிபரேட்டா உங்கள்கிட்ட சொல்றேன். கேட்டா வெளியே சொன்ன ஒருத்தர் கேட்டாரு, நான் பதில் சொன்னேன், அப்படிதான் சொல்லுவேன். அப்படி பார்க்கும்போது ஒரே ஒரு ஆளுக்கு 1947 முன்னாடி 1915 பாப்பேன், 1915 பாப்பேன், 1915 பாப்பேன். Now 34,000 crore. அதை பத்தி நான் பேச வந்தேன். நீங்க கேட்டதுனால சொல்றேன், உங்க பேரன்னு சொல்ல உங்க நியூஸ் பேப்பரையும் கேட்கறேன். நீங்க கேட்டதுனால பதில் சொல்றேன். அதுக்கு நான் வரவே இல்லை. அரசியலை எதுக்கு பேசுறேன்னா, கோயிலை நான் காப்பாற்றுறதுக்கு எப்படி போறது சார்? பழங்காலத்து சேர சோழ பாண்டியர்களை நம்ம எல்லாரும் ஆயுதங்கள் எடுத்து சண்டை போடுறதுக்கு சட்டம் இல்லை. அப்ப வீரம் இன்னைக்கு கிரைம் ஆகி போச்சு. அதே சட்டம் இருந்துச்சுன்னா உங்கள்ட்ட வந்து நாங்க பிச்சை எடுத்துட்டு போவோம். ஃபெனஸ்ட் மேட்டர் 2 hours வெறும் எடுத்து வேலையை பார்த்துக்கிட்டே இருப்போம், வேலையை முடிச்சுட்டு போயிடுவோம். சட்டத்துல இடம் இல்லை. இன்னைக்கு குற்றமாயி போச்சு வீரம். உங்களுடைய கோயில், உங்களோட ஒய்ஃப் டாக்ஸ் கட்டுறாங்க, நோ. உங்களோட ஒய்ஃப் முந்தியில பணம் போடுறாங்க, உங்களோட தாத்தா பணம் போட்டிருக்காங்க. அந்த பணத்தை எடுத்து ஒரு அரசியல்வாதி செத்து போயிட்டான், நாளைக்கு 100 பேர் சாவான். எங்க கோயில்ல உள்ள வந்து விருந்து போட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? நியாயமா நல்ல சார் அதிகமா பேசுறேன், சத்தம் வாய்ஸ் டெசிபிள் ரைஸ் பண்றேன்னா வயிற்று எரிச்சேன். How can you do that? Even an idiot will not do that. 2 சீஃப் மினிஸ்டருக்குள்ள மண்டக்குள்ள வெள்ளையா இருக்கு இல்லையா, ஒயிட் மேட்டர். அது வேலை பார்த்தா தானே மதி, வேலை பார்க்கலன்னு மதியற்றவங்க இல்ல. அப்ப மதிப்பிற்குரிய மடையன்மார்கள் ஏன் செய்யறாங்க? Come on, why should you do that? கோயில் சொத்துல இருந்து எடுக்காத, உங்களுடைய பார்ட்டி ஃபண்ட்ல இருந்து கிராண்டா போடுங்க வெளியில. டிஸ்ட்ரிக்ட் ஆபீசர் நல்லா செலவழிங்க, நல்லா இருக்கட்டும், பெரிய மனிதர் அவரை இதை காட்டிலும் சிறப்பிக்கணும். யார? மிஸ்டர் அண்ணாதுரைய இதை காட்டிலும் சிறப்பிக்கணும். போராடினவர், தமிழுக்காக செஞ்சவர், ஒரு சில ஒரு ஜாதி கொடுமைகளும் வேலை பார்த்தோம், சும்மாலாம் சொல்ல முடியாது. கோயில்ல மட்டும் எடுக்க சார். கோயிலுக்கு வராத வரைக்கும் நாங்களோ இவங்களோ இல்லை, நான் எட்டி கூட பார்க்க மாட்டேன் சார். முன்மாணிக்கவங்க ஒரு இந்த மதிப்பு என்னையும் நீங்க மதிப்பு மடையன்மான்னு சொன்னீங்கன்னா, கோயில் சம்பந்தப்பட்ட விஷயத்துல சத்தியமா நான் வரவே மாட்டேன்.